ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ். வாட்ஸ்அப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இருக்கிற ரெசிப்ட்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். அது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட்டில் ப்ரைவசியில் ரீட் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனேபிள் பண்ணலாம், டிசேபிளும் பண்ணிடலாம். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் யாரோ ஒருத்தங்க அனுப்புகிறாங்க. இப்போது இதோட ப்ளூடிக் வந்து அவங்களுக்கு விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணாலோ அவங்க ரீட் பண்ணிட்டாலும் உங்களுக்கும் அந்த ப்ளூடிக் இன்டிமேஷன்ஸ் வராது. அவங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் எந்த இதுவுமே இருக்காது. இப்போ இவங்க ரீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆடியோ மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது அனுப்பிச்சி விடுங்க. இதை அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடிக் விழுவும். மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அவங்க உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது ரீட் ரெசிப்டில் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது குரூப் மெசேஜ் பற்றி. நிறைய பேர் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் ப்ரைவசியில் போனீங்கன்னா குரூப் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இதில் வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்லேயே இல்லாத ஒரு பர்சன் கூட உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம். அதே மை கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, இது யாரெல்லாம் நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க யாருமே உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. யாரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை குரூப்பில் யாராலுமே ஆட் பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த செலக்ட் பண்ணாத பர்சன்ஸ் மட்டும்தான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணவே முடியும். ஸோ குரூப் மெசேஜஸ் ப்ராப்ளத்துலேருந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டுருப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா எம்எக்ஸ் பிளேயர், அந்த எம்எக்ஸ் பிளேயர்லேயே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெனுவில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்ஸ் என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் அப்படின்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். அப்போ சேவ்டில் போயிட்டு இந்த ஃபார்வர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் யாருக்கு ஃபார்வர்ட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். லைஃப் முடிஞ்ச வரைக்கும் பிஸியாக வச்சு. ஸோ இப்போ அந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற எந்த வீடியோனாலுமே நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட வீடியோஸ் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் ஸ்டைல் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வாட்ஸ்அப் யாருக்காவது பண்ண போகும்போது, இப்போது இது குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புகிறீங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அது கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டைலிஷ் வரும். ஸோ நீங்கள் அனுப்புகிற வேர்டிங்ஸ் வந்து ஸ்டைலிஷாக அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனுப்பலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது.
ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.